Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. ஒரு முதலமைச்சர் அந்த துறையினருக்கு தலைவராக இருப்பது சாரி கேட்கறதுங்கிறது வந்து இயலாமையின் வெளிப்பாடு. நீங்க பெருந்தன்மையா பாக்கல. நீதி கிடைக்காம வழிவகை செய்யறதுக்கு எல்லா வேலையும் நடந்ததுனாலதான் சிபிஐக்கு போகக்கூடிய உறுதிப்பாடு கண்டிப்பா நடந்திருக்கு. எல்லா திருட்டு வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் சிபிஐக்கு விசாரணை, வெளிப்படைத்தன்மை. இது வந்து பட்டாவர்த்தனமாக அதிகார துஷ்பிரயோகம் மட்டும் இல்ல, ஒரு தவறான முன்னுதாரணம். என்ன தவறான முன்னுதாரணம்? 48 மணி நேரத்துல சிபிஐக்கு வழக்கு தவறான முன்னுதாரணம். 24 மணி நேரத்துல சம்பந்தப்பட்ட காவலர்கள் மேல கொலை குற்றம் போட்டு கைது செய்யப்பட்டது தவறான முன்னுதாரணம். கூப்பிட்டு 44 இடத்துல அடிச்சு கொன்னு சித்திரவாதம் பண்ணி ரத்தக்கரையோட 2 பேர் அந்த லத்தி கூட அப்படியே இருந்தது சார். நீதிபதி பாரதிதாசன் விசாரணைக்கு போகும்போது காவல்துறையில ரத்தக்கரை அப்படியே இருந்ததுன்னா ஒரு ரெக்கார்ட்ல பதிவு பண்ணி எப்படி தெரியுமா, ஐயா சாகும்போது தண்ணி கொடுங்க அப்படின்னா செத்தப்பரு பால் ஊத்தி குடும்பத்துல ஒரு பால்வள துறையில வேலை கொடுக்கறதுன்னா திராவிட மாடல் உங்களுக்கு. அந்த மக்களோட நான் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு முதல்வர் போய் நிக்கிறாரு. சாத்தான்குள விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி எதை பண்ணாரு? நீங்க சொல்லுங்க சார். ஆமா, வழக்காடு மன்றத்துல சிபிஐக்கு நீதிமன்றம் அவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சது சார். இங்க மதுரை நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்வி நீங்க முன் வச்சீங்களே, அங்க இந்த அரசு மேல நீதிமன்ற அவமதிப்பு போட்டாங்க சார். நீதிபதிகள் என்ன சொன்னாங்க சார்? பேட்டி எடுக்க வந்தவரை விட பேட்டியில் யார் பங்கு பெற அவரை பேச விட பேட்டி எடுக்கிறது நிறைய பேசுற மாதிரி இருக்கிறது இல்ல பிரதர். முதல்வரே கலந்து இறங்கி இந்த வழக்கை நீர்த்து போக செய்யக்கூடிய அனைத்து வேலையில் இறங்குறது தவறான முன்னுதாரணம். மாத்திரது வழக்கை நீர்த்து போக வைக்கிறதா சார்? பாதிக்கப்பட்டவங்களோட நான் நிக்கிறேன்னு சொல்றத நீர்த்து போகிறது எப்படி சார் ஆகும்? சரி, இப்ப இபிஎஸ் ஏன் போன் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணி சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அரசு எல்லா நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசுறது அரசியல் இல்லாம வேற என்ன? அப்ப அது வரைக்கும் அவங்க குரலற்ற குரலுக்காக குரல் துணை நிக்கணும்ல, அதான் எதிர்கட்சியோட வேலை, அதான் எடப்பாடி செய்யறது. அதையும் கேள்வி வைக்கிறீங்க. ஆளுங்கட்சி செய்யறதுக்கு முன்னாடி போயிருக்கணும். முதல்வர் பேசி முடிச்சு வழக்கு சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க போன் பண்ணி பேசுறீங்கன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அரசியல் பண்ணி என்ன இழுக்க நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய சூர்யா, மரியாதைக்குரிய ராஜேஷ், மரியாதைக்குரிய தயாரிப்பாளர்கள், மரியாதைக்குரிய ப்ரொடியூசர்கள், மரியாதைக்குரிய திரைத்துறை பிரபலங்கள் சொல்லுங்க, நான் வேணா பேமெண்ட் வேணா ரெடி பண்றேன். இல்ல, அவங்க 10 நாள் நடவடிக்கை எடுக்காதனால குரல் கொடுத்தாங்க. ஒருவேளை நடவடிக்கை எடுத்துட்டதுனால அமைதியா இருப்பாங்க. முதல்வர் சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்தி இந்த 2 நாள்ல இந்த கேஸை முடிச்சிட்டதுனால உங்களால இதை வச்சு அரசியல் பண்ண முடியலன்ற அந்த தடுமாற்றத்தினால நீங்க அடுத்தடுத்து நகர்றீங்களோ? எதிர்கட்சி அரசியல் செய்யாம அபிலாஷின்னு கேட்டவதான் இப்ப வந்து அரசியல் தான் பண்றீங்க. அப்ப அரசியல் தான் பண்றீங்க. ஒரு உயிர் அஜித் குமாருக்கு சிபிஐ கொடுத்தது சரியா நடக்குது. 68 உயிர் கொண்டாங்கல்ல, தன்னோட கையால தனத்தினால ஒரு 68 உயிர் போச்சு இல்ல, அதையும் சிபிஐ கொடுத்து ஏன் கொடுத்திருக்காங்கன்னா சம்பந்தப்பட்டவங்களே காவல்துறையினர். சோ விசாரிக்கிறது சிபிசிஐடி தமிழக காவல்துறை தான். அப்போ தேவையில்லாம இந்த கான்ஃபிளிக்ட் வருங்கிறதுக்காக தான் சிபிஐக்கு மாத்தினாங்க. அப்போ சிபிசிஐடி விசாரிக்க. நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் தேசிய செய்தி தொடர்பாளரும் ஐடி விங் தலைவருமான திரு கோவை சத்யன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். சிவகங்கை லாக்அப் கொலை விவகாரம் தொடர்பா நிறைய நடவடிக்கைகள் அரசு தரப்புல எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொலையை அரசும் நியாயப்படுத்தலை, முதல்வரும் நியாயப்படுத்தலை, நேரடியாக ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. அதுக்கப்புறமும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் சாரி மட்டும் சொல்லிட்டா போதுமா, அந்த உயிர் திரும்ப வந்துருமா அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. ஒருவேளை அரசு துரிதமாக இந்த நடவடிக்கைகளெல்லாம் எடுத்துட்டதுனால ஐயோ நம்மளால இதில் ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுனால திரும்பவும் அந்த பிரச்சனையை அதிமுக வளர்க்க நினைக்குதோ? முதல்ல அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கலைங்கிறது புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு பெரிய தலைகுனிவு மட்டும் ஒரு அவமானம். ஒரு முதலமைச்சர் அந்த துறையினருக்கு தலைவராக இருப்பது சாரி கேட்கறதுங்கிறது வந்து இயலாமையின் வெளிப்பாடு. இதுக்காக தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் பொம்மை முதல்னு சொல்றதுக்கான காரணம். பெருந்தன்மையா பார்க்கலையா? இது எப்படி பெருந்தன்மையாகும்? அதாவது தப்பு பண்ணா தண்டனை, அந்த தப்பு பண்ண சாட்சியை கிடைச்சா தண்டனை இருக்கா இல்லையா? சாட்சியை கிடைக்கிறது இல்லாமல் அந்த வழக்கை நீர்த்து போக செய்கிற வேலையை வந்து பண்ணுறது தண்டனைக்குரிய குற்றமா இல்லையா? அதுவும் தண்டனைக்குரிய குற்றம் தானே. அந்த வேலையை தான் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. சிபிஐ விசாரணை கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி அம்மா உங்களுக்கு தேவையான நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி டீல் பேசுறது இது பேர். இந்த டீலை தான் திமுக ஒரு 3 பேர் டிஎஸ்பியோட போய் கல்யாண மண்டபத்தில் போய் உட்காந்து 50 லட்ச ரூபா டீல் பேசினாங்க. ஸ்டாலின் சிபிஐக்கு கொடுக்கல அப்படின்னா வழக்காடு மன்றமே கொடுத்துருங்கிற உண்மை தான் அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. ஏஜிட்ட கேட்குறாங்க, இந்த சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுக்கலாமா, அரசை கேட்டு சொல்றீங்கன்னா ஒரு நாள் அவகாசம் வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லையே, ஆனால் நீதிமன்றம் கடைசி என்ன சொன்னாங்க? வழக்காடு மன்றத்தில் நடக்கும்போது ஏஜி சொன்னது, பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போது இந்த பேச இந்த வழக்கை சிபிஐலே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏஜி விட்ட உடனே ஏஜி சொன்னால் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அப்போ இந்த வழக்காடு மன்றத்தை சிபிஐ கொடுக்கலாமா, அவங்க அரசுக்கு ஒப்புதலாக இருக்கா, ஒரு நாள் அவகாசம் வேணுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஏஜி பல்ட்டி அடிச்சார், ஐயோ வார்த்தை விட்டோமே வாய் விட்டோமேன்னு. ஆனால் வழக்கின் போக்கு நீதியரசர் கேட்ட கேள்வி எல்லாம் தெளிவாக தெரியுது. எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது,
அந்த ஆதாரங்களை எத்தனை இடத்துல அழிக்க முயற்சி நடந்திருக்குது. என்ன எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக வந்து நடக்க முடியுமோ நடந்தது மட்டும் இல்லாமல் நீதி கிடைக்காம வழிவகை செய்யறதுக்கு எல்லா வேலையும் நடந்ததுனால தான் சிபிஐக்கு போகக்கூடிய உறுதிப்பாடு கண்டிப்பாக நடந்திருக்கும். 8ஆம் தேதி கொடுக்கக்கூடியதுல சிபிஐக்கு இந்த வழக்கு பரிந்துரைக்கப்படும் நீதிமன்றம் சொல்லிடுவாங்க. அது தெரிஞ்சதுனால நீதிமன்றமே என்ன சொன்னாங்க கடைசியா, சிபிசிஐடி இது விசாரிக்கட்டும் போதும்னு தானே கடைசியா சொல்லி முடிச்சாங்க. போதும்னு சொல்லலை, தயவு செஞ்சு அப்படிலாம் நம்ம தவறாக சொல்லவே வேண்டாம். 8ஆம் தேதிக்கு இந்த கேஸ் திருப்பி லிஸ்ட் பண்ணுறோம், அது வரைக்கும் நீதியரசரிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை ஒப்படையுங்கள் அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ரிப்போர்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் இது உறுதியாக சிபிஐக்கு போகக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிவாயிடுச்சு. இன்னைக்கு எங்கே கொடுத்து நம்ம அசிங்கப்படுற போகிறோம் அப்படிங்கிறத உளுந்தடிச்சு வந்து நைட்டோட நைட்டாக சமாதானம் பேசுகிற வேலையெல்லாம் பேசிட்டு எல்லா திருட்டு வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சிபிஐக்கு விசாரணை, வெளிப்படைத்தன்மை. இது வந்து பட்டாவர்த்தனமாக அதிகார துஷ்பிரயோகம் மட்டும் இல்லை, ஒரு கையாளாதனம் மட்டும் இல்லை, ஒரு இயலாமை மட்டும் இல்லை, ஒரு தவறான முன்னுதாரணம். என்ன தவறான முன்னுதாரணம் சார்? அதாவது 48 மணி நேரத்துல சிபிஐக்கு வழக்கு கொடுத்தது தவறான முன்னுதாரணம். 24 மணி நேரத்துல சம்பந்தப்பட்ட காவலர்கள் மேல கொலை குற்றம் போட்டு கைது செய்யப்பட்டது தவறான முன்னுதாரணமா? பிரதர், எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என் பையனை காணும் அப்படின்னு? பையன் மேல இருக்கு. எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? சனிக்கிழமை அவரை கூட்டு போறாங்க சார். நம்ம இல்ல டைம்லைன் படியே பேசுவோம். நம்ம டைம்லைனே பேசுவோம். சொல்லுங்க, எப்ப அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? சனிக்கிழமை அவரை கூட்டு போறாங்க, சனிக்கிழமை என் பையனை காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்ப அது வழக்கு பதிஞ்சது? வழக்கு பதிவு செய்யல. அதுதானே இப்ப பிரச்சனை. போதுமா? இப்ப தெரிஞ்சு என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவுதான் மேட்டர். இப்ப அவனை கூட்டு போனதுக்கு முகாந்திரம் என்னன்னு பேசுவோமா? கூட்டு போன முகாந்திரம் பேசுவோமா? என்ன முகாந்திரம்? நகையை காணும் அப்படின்ற பஞ்சாயத்துல வர செய்தி என்ன வருது? கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா மேல எவ்வளவு வழக்கு? 2010 எனக்கு வந்து துணை முதல்வரோட பிஏ தெரியும், வேலை வாங்கி தரேன், ஆசிரியர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 2 பேர்ட்ட 18 லட்சம் ரூபா ஆட்டை போட்ட அந்த அம்மா அப்ப துணை முதல்வரா யார் இருந்தாரு? 2010 துணை முதல்வர் யார் இருந்தாரு? சொல்லுங்க சார், தெரிஞ்சு மக்களுக்கு தெரியட்டும். சொல்லுங்க, 2010 தமிழ்நாட்டின் துணை முதல்வர் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரோட பிஏ தெரியும் சொல்லி 18 லட்சம் ரூபா ஆட்டை போட்டாமா நீங்க நியூஸ் சொல்லி வருதுல. ஒரு கம்ப்ளைண்ட்னு ஒன்று போச்சுன்னா காவல்துறை என்ன பண்ணும்? இந்த வழக்கோட முகாந்திரம் என்னன்னு பார்க்குமா பார்க்காதா? இல்லையா? அஜித்குமார் இறந்த வரைக்கும் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆட்களுக்கே நம்ம ஸ்டேஷன் எப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாம இருக்கு. எஸ்பிக்கும் தெரியலங்கிறதா சார் குற்றச்சாட்டு. இந்த சம்பவத்தை யாருமே முதல்வரே அதை வந்து நியாயப்படுத்தல சார். இதுதான் சார் என்னன்னா சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த விவகாரம். நீங்க என்ன சொல்றீங்க? முதல்வரை நியாயப்படுத்தணும், நியாயப்படுத்தி வர பேசுவார் அவரு. என்ன வாதம் இது? எஸ்பிக்கே தரனா பிறகு எஸ்பி மேல நடவடிக்கை. இதுக்குதான் அப்புறம் உடனே அவங்க என்ன பண்றாங்க? அடிப்படையில் சாத்தான்குளம் விவகாரத்தை எடுத்துட்டு வராங்க. சார் மக்களுக்கு தெரியட்டும் சார், உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, என்ன சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில்? இது எங்கள் லிமிட்டுக்கு உட்பட்ட விஷயம் இல்லை, அந்த ஸ்டேஷன் போங்க, இதான் லிமிட்னு சொல்லுவாங்களா இல்லையா? அங்கே போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வழக்கு என்னப்பா வழக்கு, இந்த வழக்கு முகாந்திரம் இருக்கான்னு தானே பார்ப்பாங்க. அஜித்குமார் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு உட்பட்ட காவல் நிலையத்திற்கும் காவல் நிலையத்தில் வேலை செய்வர்களுக்கும் அஜித்குமார் இறந்த வரைக்கும் நம்ம ஏரியாவில் இப்படி ஒருத்தர் இறந்தாருன்னே தெரில. அப்போது ஒரு புகார் வந்து அது வந்து டிஎஸ்பியாக சொல்லி எஸ்ஐடி அனுப்பி இதெல்லாம் நீதியரசர் தான் கேட்டார். எஸ்ஐடி அனுப்புகிற வரைக்கும் என்னையா தேவை இருக்குதுக்கு அப்படின்னு அதை முடிச்சு அப்போ அந்த டிஎஸ்பிக்கு யாரிடம் வந்து அழுத்தம் வந்தது இந்த கேஸ் எடுக்க சொல்லி? அது சிபிஐ விசாரணையில தெரிய வரும். ஏன் அப்போ இதே வந்து அண்ணா நீங்களும் பட்டியல் கொடுக்கல யார் அந்த சாருங்க யார் அந்த சாருங்கும் பொழுது தமிழ்நாடு அரசு சிறப்பாக விசாரணை செய்தது. இப்போ அதே தமிழ்நாடு அரசு சிறப்பாக விசாரணை பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு மட்டும் சிபிஐ விசாரணை? எடப்பாடி பழனிசாமி கேட்டாரே சார். இல்ல நான் கேட்கிறேன் சார், இதுக்கு மட்டும் ஏன் சார் சிபிஐ விசாரணை? ஏன் அங்கதான் முதல்வர் அந்த அறிக்கையிலே என்ன சொல்றாருன்னா, இங்க ஏற்கனவே சம்பந்தப்பட்டவங்க காவல்துறையினே இருக்கிறதுனால எந்த சந்தேகத்துக்கும் இப்ப நீங்க சொல்றீங்களே இவ்வளவு தமிழ்நாடு இப்ப சிபிஐ கொடுக்கலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சம்பவம் சம்பந்தப்பட்டவங்களும் காவல்துறை, விசாரிக்கிறது காவல்துறை, எப்படி நீதி கிடைக்கும்னு நீங்களே ஒரு கார்டு எடுத்துட்டு வருவீங்க. இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஐக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எந்தெந்த விஷயத்துல எல்லாம் திமுகவை சார்ந்தவர்களும் திமுக உறுப்பினரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள சிபிஐ தேவையில்லை. தெய்வ செயலுக்கு சிபிஐ கொடுத்தாரா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிபிஐ கொடுத்தாரா? அதெல்லாம் சிபிஐ தேவையில்லை. ஏன்னா நேரடியாக தொடர்பு இருக்கிறது வந்து யாரு? திமுக. நீதிமன்றமே சிபிஐ வேணாம் தானே சார் சொல்லுங்க. நீங்க எஸ்ஐடியே விசாரிக்கலாம் நீதிமன்ற சிபிஐ வேணாம் சொல்ல சார். தயவு செஞ்சு மாத்தி சொல்லாதீங்க சார். ஊடகத்துல இருக்கீங்க சார். ஏன் சார் இப்படி நீங்களே வெர்டிக்ட் எழுதாதீங்க சார். என்ன சொன்னாங்க? தமிழக காவல்துறை விசாரிக்கலாம், எஸ்ஐடி விசாரிக்கலாம் சொன்னாங்க. யாருடைய மேற்பார்வையில விசாரிக்கலாம்? அதத்தான் சொல்றேன். அவங்க சொன்ன சிபிஐ தேவையில்லைன்னு சொல்ல. சிபிஐ விசாரணைக்கு நீங்க போறீங்க, எஸ்ஐடியே விசாரிக்கலாம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? புரிஞ்சு சார். ப்ராசஸ் என்ன, ப்ரொசீஜர் என்னங்கிறது புரிஞ்சுக்கிங்க. அவர்களுடைய பார்வையில் இந்த வழக்கை எஸ்ஐடி முதலில் விசாரிப்பது போதுமானதாக இருக்கிறது அப்படின்னா என்னைக்குமே சிபிஐ கொடுக்க மாட்டோம், நீதிமன்ற ஸ்டாண்டில் எடுக்காது.
எஸ்ஐடி விசாரணை வந்ததுக்கப்புறம் கூட அதோட ஃபைண்டிங்ஸ் வச்சு மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் உறுதியாக சொல்கிறது என்ன, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி அமைந்தவுடன் இந்த யார் இந்த சார்னு கண்டுபிடிக்கப்படுவார், உண்மையான குற்றவாளிக்கு துணை போனவரும் உள்ளே போவார்னு எங்கள் எடப்பாடி உறுதியாக கொடுக்குறாரு. அப்போ அங்கே வந்து ஏன் வழக்கு எடுத்தீங்கன்னு உன்னால் கேட்க முடியுமா? அதெல்லாம் வச்சு ஒரு நடைமுறை என்னங்கிறத புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் திமுக ஆட்கள் கொலை கொள்ளை கஞ்சா போதை எல்லாத்திலையும் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்கள தமிழக அரசு காவல்துறை சிறப்பாக பணியாற்றும். எங்கெல்லாம் அடுத்தவனை காமிச்சு தப்பிச்சுக்கலாம்னு நல்ல வசமா மாட்டிட்டோம்ல, அப்ப சிபிஐ. சம்பவம் நடந்து 2 நாள்ல சிபிஐக்கு மாத்தின ஒரு வழக்கு, சாத்தான் 10 நாள் நடவடிக்கை எடுக்காத ஒரு வழக்கு கோர்ட்டே கொடுத்துருக்கும் பிரதர். சார் இங்க ஒரு வழக்கு துரிதமா செயல்படுது, ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குது. இங்க 10 நாள் ஆயும் எதிர்க்கட்சிகள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போராடி நீதிமன்ற மேற்பார்வையில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒரு சிறப்பான ஒரு அப்ப நீங்க எப்படி கம்பேர் பண்ணீங்க? நான் ஒரு சிறப்பான ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு 25 அவார்டு ரெடி வச்சுக்க. துரிதமாக நடவடிக்கை எடுத்த அவார்டு, துரிதமாக பதில் சொன்ன அவார்டு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக பேசிய அவார்டு அப்படின்னு அந்த மாதிரி எந்த மாதிரி கிளாசிபிகேஷன் நீங்களே வச்சு இந்த அவார்டு எல்லாமே எடுக்காத ஒரு வழக்கையும் 2 நாள்ல நடவடிக்கை எடுத்த ஒரு வழக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல சார். ஒருத்தனை கூப்பிட்டு 44 இடத்துல அடிச்சு கொன்னு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டு 2 பேர்த்த இதுக்கெல்லாம் வந்து ரத்தக்கரையோட 2 பேர் அந்த லத்தி கூட அப்படியே இருந்தது சார். நீதிபதி பாரதிதாசன் விசாரணைக்கு போகும்போது காவல்துறையில ரத்தக்கரை அப்படியே இருந்ததுன்னா ஒரு ரெக்கார்ட்ல பதிவு பண்ணி தயவு செஞ்சு இதே இதுதான் சார். அதுவும் தயவு செஞ்சு அதே ரெக்கார்ட்ல சொல்லுங்க சார். அதிமுகவை தூத்துக்குடியை சேர்ந்தவங்களும் மற்றவங்களும் சேர்த்து ஏன் 1 கோடி போய் டீல் பேசுறீங்கன்னு கேளுங்க சார். அந்த தூத்துக்குடி பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கேளுங்க சார். அந்த வழக்காடு மன்றத்தை வழக்கு இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி அன்றைய முதல்வர் வந்து குடும்பத்தை கூப்பிட்டு எதை காம்ப்ரமைஸ் பேசினாரு, ஆசை வார்த்தை பேசுற ரெக்கார்டு கொடுங்க சார். முதல்வர் பேசினாரா சார்? இங்க பேசினார்ல இங்க அஜித்குமார் மாட்ட சார். அது ஆறுதல் சொல்றது சார். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி நடந்து ஆறுதல் சொல்றதையும் டீல் பேச அது டீல் பேசுறதா நீங்க வந்து பொதுவெளியில யாராவது டீல் பேசுவாங்க கன்ஃபார்மா அது டீல் எல்லாம் வேற. எப்படி சார் அது டீல்? அது எப்படி திமுக மாடல் எப்படி தெரியுமா? ஐயா சாகும்போது தண்ணி கொடுங்க அப்படின்னா செத்தப்பரு பால் ஊத்தி குடும்பத்துல ஒரு பால்வள துறையில வேலை கொடுக்கறது தானே திராவிட மாடல் உங்களுக்கு. அதானே இன்னைக்கு நடந்திருக்கு. பெரிய கருப்பன் போக வேண்டிய தேவை எங்க இருக்கு பிரதர்? அங்கே போட்டு ஃபோன் போட்டு கொடுப்பாராமா, அம்மா உங்களுக்கு தேவையான நான் பார்த்துட்டு அப்போ டீல் பேசாம வேற என்ன பேசுறாங்க? அப்புறம் அடுத்த நாளைக்கு அவன் நம்பிக்கை வேலை கிடைக்குதுல்ல, அப்போ டீல் பேசாம என்னது? இது டீல் இல்லாம என்ன பிரதர்? எப்படி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு சம்பந்தப்பட்ட அரசு அந்த மக்களோட நான் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு முதல்வர் போய் நிக்கிறாரு. சாத்தான்குள விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி எதை பண்ணாரு சார்? நீங்க சொல்லுங்க சார். ஆமா, வழக்காடு மன்றத்துல சிபிஐக்கு நீதிமன்றம் அவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சது சார். இங்க மதுரை நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்வி நீங்க முன் வச்சீங்களே, அங்க இந்த அரசு மேல நீதிமன்ற அவமதிப்பு போட்டாங்க சார். நீதிபதிகள் என்ன சொன்னாங்க சார்? எப்படிமா இருக்கு, பேட்டி எடுக்க வந்தவரை விட பேட்டியில் யார் பங்கு பெற அவரை பேச விட பேட்டி எடுக்கிறது தான் நிறைய பேசுற மாதிரி இருக்கு. இல்ல பிரதர் தான் சொல்றேன். சரி, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்னையோட நீங்க தான் நிறைய பேசுறீங்க பிரதர். கேள்வியை தான் முன்வைக்கிறேன் என்ன நான் வெயிட் பண்றேன் பிரதர். அன்றைக்கு சப்ஜுடிஸ் மேட்ரு சட்டத்தை மதிச்சு நடக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக எடப்பாடியா இருந்தார். யாருமே அதிமுக கலந்து போய் ஜெயராஜ் மணிஷ் குடும்பத்துல டீல் பேசல பிரதர். இதே நீதிமன்றம் தானே கேட்டது. 3 திமுகவினரும் டிஎஸ்பி எதுக்கு 50 லட்ச ரூபா டீல் பேசுனீங்க கல்யாண உடத்துல கேட்டாங்களே இல்லையா பிரதர்? இதோட ஒரு கேவலம் அவமானம் எங்க இருக்க போகுது? இந்த துறையோட தலைமை யாரு? முதலமைச்சர் தானே. அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து கூன அக்யூஸ்ட் ராஜா ஏ ராஜாவும் கனிமொழியும் திரைத்துறை சேர்ந்த எல்லாருமே எங்க போனாங்க? இப்போ ஏன்னா அங்க நடவடிக்கை தலைமை வந்து முதலமைச்சர் அந்த பதவிக்கு இருக்கிற தகுதியற்ற உடனே பதவி விலகணும்னு சொன்னேன். அப்ப அதே தானே இங்கேயும் சார் அங்க நடவடிக்கை எடுக்கல சார். 10 நாளா நடவடிக்கை எடுக்கல சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க பிரதர். கேஸ் சூமோட்டோவை வந்து கோர்ட்டுக்கு போயாச்சு. நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றதை விட எஃப்ஐஆர் போய் சூமோட்டோவை கேஸ் போய் கோர்ட்டோட டைரக்ஷனுக்கு வெயிட் பண்ணணுங்கிறது சட்டம். இங்கேயும் நடவடிக்கையே எடுக்கல பிரதர். எடுக்காம உயிர் போனது அதே தான் பிரதர் இங்கேயும். ஆனா கோர்ட்ல இன்னமும் இன்னும் சொல்றேன், இந்த கோர்ட்ல இன்னும் அஜித்குமாரோட அம்மாவும் அந்த கிராமத்தினரும் ஃபைல் பண்ண பிஏஎல் இன்னும் பெண்டிங்ல நிக்குது. கூட சப்ஜுடிஸ் மேட்டருக்கு அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் கூப்பிட்டு அந்த குடும்பத்துல கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுறதுங்கிறதே வந்து கேவலமான உதாரணம் பாக்குறீங்க. ஒரு சம்பவம் மாநிலத்துக்கு தலைமையா இருக்கிறேன்னா உங்களோட பாதிக்கப்பட்டவங்களோட நிக்கிறேன் அப்படின்னு பேசுறத நீங்க ஏன் டீல்? கள்ளக்குறிச்சியில எத்தனை குடும்பத்துல பாதிக்கப்பட்டவருக்கு பேசினான்னு ஒரு ஆதாரம் கொடுங்க. இதோட வேடியை முடிச்சுக்கலாம். 68 உயிர் போச்சுல பிறகு ஒரு குடும்பத்துக்கு இப்போ இந்த ரெக்கார்டை காட்டுங்க பிறகு. முதல்வர் நேரடியா பேசினாரு. அம்மா விசச்சாரம் கொடுத்து கொண்டுட்டாங்க, மன்னிச்சுங்க. அதே சாரி அங்கேயும் கேட்டு மன்னிச்சுங்கம்மா, நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆதாரம் காட்டுங்க. சரி, இப்போ எனக்கு கொள்ளக்குறிச்சியில பேச முடியல, விக்ரவாண்டிக்கு சொல்லுங்க பிரதர், ஒரு ஆதாரம் கொடுங்க. இதுக்கு 2 கொடுக்க முடியல. 24 கொலைகள் சொன்னா அது நியாயம் இல்லாமீங்க. 24 கஸ்டடி மர்டர், கஸ்டடி டெத்து. எந்த குடும்பத்துக்கு கூட பேசினார் இவர்? சொல்லுங்க சார், ஆதாரம் கொடுங்க சார்.
யாரோ ஒருத்தர் உயர் பதவியில் இருக்கிறவர் கூப்பிட்டு நேராக டிஎஸ்பி கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. டிஎஸ்பி அவர் எஸ்ஐடி டீம் அனுப்பிச்சு ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷனே கூப்பிட்டு போகாமல் வழக்கும் பதிவுக்காம ஊர் ஃபுல்லாக சுற்றி அடிச்சு கொண்டு எடுத்துருக்கிறானுங்க. அது சித்திரவதை பண்ணி மனித மிருகம் மாதிரி நடந்திருக்கிறானுங்க. ஆனா அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வந்து ரோட்ல நிக்க அந்த குடும்பத்தை தூண்டு ரோட்ல போராட வைக்கிறீங்களே, வெக்கமா இல்லை? இதெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? காவலர் குடும்பம் வந்து மேலதிகாரி சொல்லுது என் புருஷன், அவன் புருஷன் வந்து காவல் மேலதிகாரி போய் பீதுன்னா பீதுன்றுவானா? அப்போ மட்டும் அவன் மூளை வேலை செய்யும்ல, செய்யக்கூடாதுன்னு. இப்போ இதுக்கு வேலை செய்யல. என்ன பிரதர் நடக்குது நாட்டில்? எல்லாமே செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே பண்ணிட்டு நான் சிறப்பாக செய்துட்டு இந்த மாதிரி வெக்கம் இல்லாமல் விளம்பரம் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதான் 4 வருஷம் சார். இங்கே அதுதான் திரும்பவும் அந்த உதாரணத்துக்கு ஏன் நம்ம திரும்ப சாத்தான் குளத்துக்கே போறோம் அப்படின்னா, ஒரு சம்பவத்துல நடவடிக்கைக்கான தாமதம். நீங்க ஏன் இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க இல்ல? ஏன் அமைச்சர் ரகுபதி சொன்னதை மீறி நடந்துக்கிறீங்க? நீங்க ஏன் அமைச்சர் ரகுபதிக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பிரதர் இப்படி ஆயிட்டீங்க? என்ன ரகுபதி மதிக்கல? அவர்தான் சொன்னாரு சாத்தாங்குளம் சம்பவம் வேற எதுவும் ரெண்டும் ஒன்றுபடுத்தி கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுன்னு அவர் தானே சொன்னாரு. ஏன் பிரதர் அவர் பேசுவாங்க? அது அவரோட கருத்தா இருக்கலாம் சார். ஆனா இங்க நம்ம டைம்ல இதேதான் பிரதர். அது ஒரு சாரோடைய கருத்து. நீங்க முதலமைச்சரே இறங்கி பேசிட்டாரு. திமுகவோட ஒரு நிமிஷம் பிரதர், திமுக சார்ந்தவர்களும் பெருமையை பேசிக்கலாம் பிரதர். உண்மை என்னன்னா முதல்வரே களத்தில் இறங்கி இந்த வழக்கை நீர்த்து போக செய்யக்கூடிய அனைத்து வேலையில் இறங்குறது தவறான முன்னுதாரணம். மாத்திரம் வழக்கை நீர்த்து போக வைக்கிறதா சார்? முதல்வரே அந்த குடும்பத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி முதல்வர் நியாயத்துக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தா தலை வணங்கி இருப்பேன் பிரதர். எதிர்கட்சியா தான் நான் தலை வணங்கி இருப்பேன். உங்க மேல 2 நாள் எடப்பாடி பழனிசாமியா போன் பண்ணி பேசினார். இருங்க பிரதர், நீங்க 2 நாளா புகார் கொடுத்து நடவடிக்கை காவல் நிலையத்தில் இருக்க அதிகாரமான நடவடிக்கை எடுக்கிறேன், நியாயம் பக்கம் நிக்கிறேன்னு சொல்லி தலை வணங்கியிருப்பேன். அம்மா உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது பட்டவர்த்தனமான மலிவு அரசியல் மட்டும் இல்ல, தவறான முன்னுதாரணம். சரி, இப்ப இபிஎஸ் போன் பண்ணி பேசினார். எதிர்கட்சி ஆதரவு குரலற்றவர்களின் அரசியல் பண்றீங்க. குரலற்றவர்களின் குரலாக இருப்பதுதான் பொது வாழ்க்கைக்கு சிறந்த இலக்கணம். அந்த குரலற்ற குடும்பத்துக்கு குரலாக நான் இருப்பேன். வழக்கு சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணி சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அரசு எல்லா நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசுறது அரசியல் இல்லாம வேற என்ன சார்? சரி, அப்ப டிஎஸ்பிக்கு யார் போன் வந்து சொல்லுங்க, அவரையும் வந்து ஜெயில தெரிய வரும் சார். அது நீங்க நான் சொல்றேன் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாலும் இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா சிபிஐ வழக்கு விசாரணைக்கு எடுத்து தெரிய வந்துரும், முடிஞ்சிருங்கிறீங்க. அப்ப அது வரைக்கும் அவங்க குரலற்ற குரலுக்காக குரல் துணை நிக்கணும்ல. அதான் எதிர்கட்சியோட வேலை, அதான் எடப்பாடி செய்யறது. அதையும் கேள்வி வைக்கிறீங்க. ஆளுங்கட்சி செய்யறதுக்கு முன்னாடி போயிருக்கணும். முதல்வர் பேசி முடிச்சு வழக்கு சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க போன் பண்ணி பேசுறீங்கன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பிரச்சனையை இன்னும் இழுக்க, அதான் அரசியல் பண்ணி இன்னும் இழுக்க நினைக்கிறீங்க. எப்படி அரசு முடிக்கணும்னு நினைக்குது, நீங்க இழுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்கன்னா கோர்ட்ல சூமோட்டா கேஸ் எடுத்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க போய் பிண அரசியல் பண்ணுங்க, அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க, நோக்கம் வந்து பிண அரசியலா தான் இருக்கணுங்கிறீங்க. நீதிமன்ற ஆலோசனையை வந்து நான் ஏத்துக்கிறேன். நான் எப்ப பொதுச் செயலர் பக்கம் சொல்லிடுறேன், ஐயா நம்ம வந்து பிண அரசியல் பண்ணுமாயா, பிணம் விழுந்துருச்சுன்னா உடனே போயிடணுமாயா, நம்ம அங்கே போய் காசை கொடுத்துணுமாமா, உடனே நம்ம வந்து டிவி கேமரா முன்னாடி கொடுத்தாதான் வந்து ஊடகம் நம்புமா, நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி, நம்ம தவறையை சுட்டி காட்டக்கூடாதாமா, நம்ம தேவை நாங்க நிக்கிறோம் பாருங்க சார். நீங்க ஏன் சார் எல்லாத்தையும் வேற கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க? பாதிக்கப்பட்டவங்க டீல் பேசுறோன்றீங்க, நீங்க அட்லீஸ்ட் நீங்களாவது பாதிக்கப்பட்டவங்க நாங்க பின்ன அரசியல் பண்ண மாட்டோம்ன்றீங்க. உண்மையை சொன்னா இப்படிதான் கருக்குன்னு தான் இருக்கும் பிரதர். பாதிக்கப்பட்டவர் குரலற்றின் குரலாக எடுப்பதுதான் ஒரு சிறந்த இலக்கணத்துக்கான அழகு. அதை இங்க பொதுச்செயலாளர் செய்யணும். ஒருவேளை ஏன் நீங்க முன்னாடி வெளிப்படையாவே பேசுறோம். ஒருவேளை அரசு அதனுடைய முதல்வர் சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்தி இந்த 2 நாள்ல இந்த கேஸை முடிச்சிட்டதுனால உங்களால இதை வச்சு அரசியல் பண்ண முடியலன்ற அந்த தடுமாற்றத்தினால நீங்க அடுத்தடுத்து நகர்றீங்களோ? பிரதர், நீங்க நாட்டு நடப்பே தெரியாம இருக்கீங்க போல இருக்கு பிரதர். தவறான நினைச்சுக்காதீங்க பாரு. கேஸ் இல்ல, இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்த ஒரு பாதுகாப்பு கேட்டு டிஎஸ்பிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு பிரதர். எல்லா வழக்குலயும் அது நடக்கும் தான் சார். அங்க சாத்தான் குளத்துல ரேவதி என்ன பெட்டிஷன் கொடுத்தாங்க சார்? கான்ஸ்டபிள் ரேவதி என்ன சொன்னாங்க? அவங்க எங்க வச்சு விசாரிச்சாங்க? எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்க வச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். நம்ம இப்படி நியாயப்படுத்தி பேசணும்னா நம்ம வந்து நியாயப்படுத்தல சார். மனிதாபிமானம் இல்லாத ஆட்கள் ஆயிருவோம் பிரதர். என்ன நீ தவறா நினைச்சுக்காதீங்க. நம்ம இப்படி நியாயப்படுத்தி பேசணும், மனிதாபிமானம் இல்லாத ஆட்கள் ஆயிருவோம். முதலமைச்சர் நியாயப்படுத்தல. இல்ல நான் என்னோட யார் இதுல அரசியல் பண்றான்னு தெரியப்படுத்துறதா என்னோட நோக்கம். அதனுடைய கேள்விகள் அதை நோக்கி தான். எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவிலாசியும் கேட்டவர் தான் இப்ப உட்கார்ந்து அரசியல் தான் பண்றீங்க. அப்ப அரசியல் தான் பண்றீங்க. அரசியல் வந்து ஆக்கப்பூர்வமா பண்றோம். ஒரு சின்ன திருத்தத்தை வச்சுங்க, நாங்க பிண அரசியல் பண்ணல. ஓகே, அரசியல ஆக்கப்பூர்வமா பண்றோம். குரலற்றவரின் குரலாக இருப்பதுதான் எதிர்கட்சியோட மிக முக்கியமான வேலை. அதை தான் இங்க எடப்பாடியார் பண்றாரு. நாங்களா சொன்னோம் அந்த தம்பிகிட்ட போய் நீங்க வந்து பாதுகாப்பு கேட்டு லெட்டர் கொடுங்க, நாங்களா சொன்னோம். அந்த தம்பியை போறாரு, அவருக்கு மிரட்டல் இருக்கு. எல்லா இடத்துலையும் செய்யக்கூடியாத எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் வந்து நாங்கள் உத்தமர்கள்னு பட்டம் எடுத்துக்கிறதுக்கு திமுக ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். இதை மாதிரி ஒரு மலிவு அரசியல், இது மாதிரி ஒரு கேவலமான அரசியல் வந்து தமிழக வரலாற்றே கிடையாது. ஒரு மிக மிக தவறான முன்னுதாரணம் ஒரு முதலமைச்சருக்குன்னா அது வந்து மு.க. ஸ்டாலின் தான். நான் உறுதியாக சொல்லுவேன், எங்கே வேணாலும் சொல்லுவேன். திரும்பவும் முதல் கேள்வி தான் சார். 2 நாள் நடவடிக்கை எடுத்தது தவறான பிரதர். இல்லை பிரதர், நடவடிக்கை இல்லை பிரதர். இது வெறும் பரிந்துரை பிரதர். பரிந்துரை பேர் நடவடிக்கை இல்லை பிரதர்.
அந்த பரிந்துரை மு.க. ஸ்டாலின் பண்ணலன்னா கண்டிப்பா கோர்ட்டே அரசு பண்ணிருப்பாங்க. பாரதி கேட்கிறாரு 10 நாள் ஆகி நடவடிக்கை எடுக்கல. ஒண்ணு, ஒரே நிமிஷம் நான் இந்த உதாரணத்தோட முடிச்சிடறேன் சார். இன்னொன்னு, சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் திரு பாரதிதாசன் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வரும்போது முடிச்சிடறேன் சார், நான் கேள்வி முடிச்சிடறேன் சார். விசாரணைக்கு வரும்போது அடிச்சு கொண்ட காவல்துறையினர் அதே காவல் நிலையத்துல இருந்து லத்தியை காட்டி உன்னால என்ன பண்ண முடியும்டா அப்படின்னு அவர் டபுள் கோட்ஸ்ல போட்டிருக்காரு அந்த அறிக்கையில. அப்படியான சம்பவம் இல்லை. சம்பவம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சம்பவம் நடந்து 48 மணி நேரத்துல சம்பந்தப்பட்ட காவல்துறைகள் சிறையில இருக்காங்க. நேத்து நீதிபதி விசாரணைக்கு போகும்போது அந்த காவல் அதிகாரிகள் அந்த காவல் நிலையத்துல இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க. இதுதான் 2 உதாரணம். சரி பிரதர், அப்போ மு.க. ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை மிக சரியான நடவடிக்கை, அதுதான் மிகச்சிறந்த நடவடிக்கை, இதானே சொல்றாரு அரசு பாரதி? அதுதான் சொல்றாங்க. அப்போ இந்த 24 கொலைகள் முன்னாடி நடந்ததுக்கு என்ன நியாயம் கிடைக்கப்படும் ஒரு உதாரணம் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். சிபிசிஐடிக்கு பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்ன நியாயம் கிடைக்கப்படும் ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. அதில் ஒரு மாற்றுத்திறனாலையும் அடக்கம் இல்லை. முதல்ல ஆரம்பிச்ச விக்னேஷ் குடும்பத்துக்கு என்ன நியாயம் கிடைச்சது? அந்த காவலர் எங்கே இருக்காங்க? பல்லு பிடுங்கின பல்வீர் சிங் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? எங்கே இருக்காரு இப்போ அவர்? இதே நீங்கள் நடவடிக்கை எடுத்தவர் தானே. எங்கே இருக்கார் அவர் இப்போ? சிறையில் இருக்காரா இல்லை டியூட்டியில் இருக்காரா? டியூட்டியில் தான் இருக்காரு. ஏன் ஆனால் அதே சாத்தான்குளத்தில் சட்டத்தை கையில் எடுத்து தவறாக நடந்த காவலர்கள் இப்போ எங்கே இருக்காங்க? எங்கே சார் இருக்காங்க இப்போ? சிறையில சார். இதான் சார் அடிப்படை. 5 பேர் சிறையில தான் இருக்காங்க. பிரதர், இது கன்விக்ஷன் முடிஞ்சு இன்னும் கோர்ட்ல இருந்து பெயில் கூட கிடைக்காம எங்கேயுமே சிபிஐ வழக்கு விசாரணை முடிக்கல சார். அவங்க சிறையில தான் சார் இருக்காங்க. ஒரு நிமிஷம் பிரதர், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க சிறப்பான நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க முடிவு பண்ணி என்ன வேணா கதை எழுதுங்க. ஆனா மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் மன்றத்துக்கு 2 வழக்கு சார். நீங்க 24 பேர் டெத்து, அதுக்கப்புறம் லாக்அப் டெத், என்சிஆர்பி டேட்டா அதெல்லாம் இருக்கு. ஊடக இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த லாக்அப் டெத்னா பெரும்பாலும் ஊடக வெளிச்சம் கிடைச்சது 2 வழக்கு தான் சமீபத்தில். யாரை கேட்டாலும் ஒன்று சாத்தான்குளம் சொல்லுவாங்க, இப்போ அஜித் குமார் சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 வழக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, சம்பவங்கள் என்ன, அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க, அதிகாரிகள் என்ன நடந்தாங்கன்னு பேசுறது இயல்பு தானே சார். அந்த வழக்கை சாத்தான்குளத்தை பத்தி பேசவே வேணாம். அதையே ரகுபதி சாத்தான்குளத்தை பத்தி பேசாதீங்கிறது, அதையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு பயப்படுறாங்க. ஏன் நடுங்கிறாங்க பிரதர்? சாத்தான்குளம் நடைபெற்ற விஷயங்களே வேற பிரதர். அதில் எந்த அரசியல் தலையீடும் கிடையாது. காவலர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து அப்பா அம்மாவை கொன்று கூச்சி காவலர் கொடுத்த ரிப்போர்ட்டு படி 10 நாள் கழித்து சூமோட்டை எடுக்கும்போது தான் நாங்கள் நடவடிக்கையை கோர்ட்டில் இருக்கிறனால எடுக்கக்கூடாதுங்கிறனால தான். ஆனால் அப்படி சிபிஐ பரிந்துரைக்கும் போது முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதாரங்கள் எதுவும் வழியும் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு பெயிலே கிடைக்கல. ஆனால் 24 கொலைகள் சிபிசிஐடின் பரிந்துரை பண்ணி இது வரைக்கும் நியாயம் கிடைக்கப்படல. இது 25வது கொலை. விஷயம் வெளியே போதாரமாக போனதுக்கப்புறம் அவசரமாக நீதி அரசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சிபிஐ கொடுத்தேங்கிறது நடவடிக்கை கிடையாது. அது வேற வழி கிடையாது. மாட்டிக்கிட்டாச்சு, முழிக்கிறாங்க. எப்படி தப்பிச்சு வெளியே வருதுன்னு முடிக்கிறாங்க. ஆங்கிலத்தை சொன்னால் டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். இது தன்னோட இயலாமையும் கையாளாதனமும் பட்டவர்த்தனமும் வெளிப்பட்ட உடனே முட்டு கொடுக்குற வேலை. இது அத்தனையும் எல்லாத்துக்கும் மேலே அந்த குடும்பத்தில் பேசி எல்லா வேலையும் பண்ணி எதெல்லாம் ஆதாரத்தை அளிக்க முடியுற எல்லா வேலையும் பண்ணுறது. இது பட்டவர்த்தனமாக வெளிச்சதுக்கு வந்த விஷயம். இதுக்கு மேலே விளக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள் மன்றத்தை தெளிவாக இருக்குது. இன்றைக்கி கூட அந்த ஊர் மக்கள் என்ன வீடியோ பேசுகிறாங்கன்னு மட்டும் தெளிவாக கேளுங்க. திரும்பி கேளுங்க. அதில் சாத்தான்குளத்தில் அஇஅதிமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கடைநிலையிலேருந்து மேலே வரைக்கும் யாரோ ஒருத்தர் தலையீடு இருந்துச்சான்னு சொல்லுங்கள். நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன். ஒரு தலையீடு கிடையாது, அரசியல் தலையீடு கிடையாது. ஏன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில். ஆனால் இங்கே நெஞ்சு நிமித்தி ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? அந்த 3 பேர் யார்? போய் டீல் பேசின 50 லட்ச ரூபா டிஎஸ்பியோட போய் டீல் பேசின 3 பேர் யார்? எதுக்கு டீல் பேசினாங்க? எல்லாத்துக்கும் மேலே டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னது யார்? அது தைரியமாக வெளியே சொல்ல முடியுமா மு.க. ஸ்டாலினால? இதுதான் பிரதர் வித்தியாசம். எப்போ தவறு நடந்தாலும் நியாயம் கிடைக்கப்பவர்களோட கூட நிற்கிறது அதிமுக. தவறு பண்ணுறது ஒன்றா திமுகவாக இருக்கும். இல்லை வேற யார் இருந்தால் அதை மூடி மறைக்கிற வேலை. அதில் என்ன டீல் பேசலாங்கிறத திமுக. இவ்வளோதான் வித்தியாசம். அதிமுகவினர் சம்மந்தப்படலை அப்படின்னா கூட அந்த வழக்கு விசாரணைக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? இங்க சம்பந்தப்பட்டா கூட 2 நாள்ல சம்பந்தப்பட்டவங்க காவல்துறையினர் சிறையில இருக்காங்கிறது தான் அவங்க வைக்கிற. திரும்பவும் நடவடிக்கைன்னு சொல்றதே தவறான முன்னுதாரணம். நடவடிக்கை இல்லை பிரதர். அதான் கோர்ட் வரைக்கும் போச்சு பிரதர். இந்த வழக்கு கோர்ட்ல சிபிஐ கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் அவசரம் மூடி முளைக்கிறாங்க. இது ஒண்ணு அடிப்படை சிபிஐ கொடுக்க போறாங்கன்றது சரி உங்க பர்செப்ஷன் சார், உங்க யூகம் சார். அது கொடுக்காம கூட போலாம் சார். அவன் எதிர்க்கட்சினா ஏன் கொடுக்காம கூட போலாம் சார். அது உண்மைதான் சொல்ல முடியும். அது கோர்ட்ல கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அது கோர்ட்ல கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காகவே நாங்க மாத்துறோங்கிறது அது எப்படி நீங்க அப்படி எப்படி சொல்லுவீங்க? அப்படி பார்த்தா எது கள்ளக்குறிச்சிக்கு சிபிஐ கொடுக்க வேண்டாம் நீங்க? அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் சொல்லுங்க பிரதர். அது இந்த அதுக்கு தான் முதல்வர் சொல்றாரு. கரெக்ட்ல இந்த ஒரு கேள்வி இல்ல ஒரு உயிர் அஜித் குமாருக்கு சிபிஐ கொடுத்தது சரியா நடக்குது. 68 உயிர் கொண்டாங்கல்ல, குடல் நினைச்சல விஷச்சாராயம் கொடுத்து கொண்டாங்களே. அதுக்கு முன்னாடி டிஜிபி லெட்டர் வேற போட்டு தமிழகத்தில் மெத்தனால் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, கட்டுப்படுத்தவில்லை என்றால் மிக சீரிய விலைகள் வரும். டிஜிபி ஸ்டாலின் லெட்டர் கொடுத்து நடவடிக்கை இல்லாம
தன்னோட கையால தனத்தினால ஒரு 68 உயிர் போச்சு இல்ல, அதையும் சிபிஐ கொடுக்கல. இங்க ஏன் கொடுத்திருக்காங்கன்னா சம்பந்தப்பட்டவங்களே காவல்துறையினர். சோ விசாரிக்கிறது சிபிசிஐடி தமிழக காவல்துறை தான். அப்போ தேவையில்லாம இந்த கான்ஃபிளிக்ட் வருங்கிறதுக்காக தான் சிபிஐக்கு மாத்துனாங்க. அப்போ சிபிசிஐடி விசாரிக்கல. அப்ப சொல்லலாம் சம்பந்தப்பட்டது ஒரு கலெக்டர் ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டா அதை எப்படி பார்க்கணும்? ஒரு விஷயத்துல கலெக்டர் சம்பந்தப்பட்டிருக்கான அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்? யார் சம்பந்தப்பட்டாலும் குற்றம் தான். அப்ப அதே கலெக்டர் இறந்தவர்கள் விசச்சாராயத்தினால இறக்கல, தனிப்பட்ட காரணங்களும் இருந்தான்னு ஒருத்தர் சாயங்காலம் வந்து அந்த கலெக்டர் போய் சொன்னார்ல, கள்ளக்குறிச்சி அடிச்சு போய் சொல்ல வச்சது யாரு? அது எப்படி இப்ப தமிழக காவல்துறை விசாரிக்கும்? நீங்க சொல்றீங்களே காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதே காவல் நிலையத்திலிருந்து ஒரு 50 மீட்டர் தானே விசச்சாராயம் வித்தாங்க. அதே விசச்சாராயத்தை வித்து ஜெயில மாட்டி பெயில வெளியே வந்தவர் தானே திருப்பி விசச்சாராயம் வித்து அரசு பண்ணாங்க. காய்ச்சறவங்க குற்றவாளிகள் சார், அதாவது தமிழக காவல்துறை விசாரிக்கும் சார். இங்க குற்றவாளிகள் கொலை இங்க அடிச்சு கொன்னதும் காவல்துறை. இதுக்காக மீண்டும் இந்த கம்பேரிசன் நீங்களே உங்களுக்கு இந்த கம்பேரிசன் சரியான்னு நீங்களே சொல்லுங்க. அதைத்தான் சொல்றேன் பிரதர், இது காவல்துறை சார்ந்தவர்கள், அதனால ஈஸியா அவங்களை பலிகாடாக்கிடலாம். ஆனா அங்க வந்து திமுக காரங்களே காட்சி வித்து கொண்டுட்டாங்க, கட்சிக்காரனை காப்பாத்தி ஆகணும், அந்த கடமை கட்சியோட தலைவரா மு க ஸ்டாலின் இருக்கு, அதனால கொடுக்கலன்னு சொல்லிட்டு போங்களேன், ஒத்துக்கிறேன். அப்படியே திமுகவினர் மட்டும்தான் சாராயம் காய்ச்சல். இது அடுத்த கேள்வி பிரதர். இல்ல நீங்க அப்படி இல்ல அதுக்கு இருக்கு இல்ல ஒரு போக்குல 19 ஒன்னு சொல்றீங்க. யாரு காய்ச்சறாங்க, திமுக தொடர்பு என்னன்னு ஊர்ல இருக்கிற வேணா போய் கேட்டு பாருங்க. நீங்க வேணா போங்க, இல்ல இப்பவும் கூட சொல்லுங்க. திமுக தொடர்பு இல்லன்னு சொல்லுங்க. கவர் பண்ணதுனாலதான் திமுகவினாலதான் நான் கேக்குறேன். திமுகவினருக்கு தொடர்பு இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு ஏன் பிரதர் அவ்வளவு நியாயம் வழங்குற மு க ஸ்டாலின் போன்ல பேச வேண்டாம் பிரதர்? அமெரிக்கா வரைக்கும் போக தெரியுது இல்ல, தைரியம் இருந்தா கள்ளக்குறிச்சியில போய் அவங்களை போய் பார்த்து பேசிட்டு வந்துட வேண்டியதானே. ஒரு வருஷம் ஆச்சுல, ஏன் போல? ஏன் கள்ளக்குறிச்சி பக்கம் தலை வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு? அவங்க தூத்துக்குடி போலன்னு கேட்பாங்க சார். அப்படி என்ன பயம்? நீங்க ஏன் தூத்துக்குடி போலன்னு கேட்காம இல்லையா? கேட்டாங்கல்ல தூத்துக்குடி எல்லா கேள்வியும் வரதானே சார். சரி வரதா, இப்போதைக்கு பதில் சொல்லட்டுமே. சரி நாங்க எதிர்க்கட்சியில இருக்கிறதுனால நாங்க என்ன வேணா நாங்க தூத்துக்குடிக்கு போலப்பா, சரியா? நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல? சோ அதுக்கு இது பதில்ன்றீங்களா? இல்ல கேட்கறேன், அதுக்கு இது இல்ல. நீங்க இதை கேட்டா அதை பாரு அதை பாருங்க இருக்கு, அதை நீங்க கேள்வி கேட்டீங்களா? அப்ப இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்க கூடாதா? அப்போ கேட்கணும்ல, சொல்லுங்க. அப்போ போன் பேசி அஜித்குமார் குடும்பத்திற்கு உறுதுணை எல்லாம் சிறப்பு அப்படிங்கிறீங்கல்ல, 68 பேர் இறந்தாங்களே, யார் குடும்பத்துல பேசினாரு சொல்லுங்க, அப்போ தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு அதிமுக மேல வைக்கப்படுற விமர்சனம் என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள் நிறைய பார்க்க முடியுது. கடந்த காலங்களில் சாத்தான்குளம் விவகாரம் மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி அவ்வளோ எஃபிஷியண்டாக கையாண்டாங்க. நிறைய பேர் வந்து அதை எடுத்து பேசினாங்க, அது மேலே நிறைய நடவடிக்கைகள் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வச்சாங்க. எதிர்க்கட்சியை அவங்க ப்ராப்பராக பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு ஆட்சி மாற்றம் மாறுற அளவுக்கான இடத்துக்கு அதை நகர்த்தினாங்க. இந்த அதிமுக இப்போ எதிர்க்கட்சியா அவ்வளோ எஃபிஷியண்டாகவே இல்லை. எல்லா விவகாரத்தையும் அவங்களுக்கு கிடைக்கிற எதிர்க்கட்சியா நல்லா அரசியல் பண்ற விவகாரத்தையும் கூட அவங்க கோட்டை விட்டுட்டு நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அண்ணாமலை இருந்தது கூட நல்லா பாஜக பண்றாங்க, ஆனா அதிமுக ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் உங்களை நோக்கி வைக்கிறாங்க. நான் வேணா லிஸ்ட்ல ஒரு 10 பேர் எழுதி தரேன் சார். என்ன முதல்ல வந்து ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி ஆரம்பிச்சு மானங்கிட்டு போய் ஒருத்தர் நிக்கிறார் தெரியுமா, கமலஹாசன் ஒருத்தர். சிபிஐட்ட கொடுத்தா மட்டும் போச்சா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். சிபிஐக்கு பரிந்துரைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சாத்தான்குளம் அவர்கிட்ட போய் கேளுங்க சார். பிரதர் அன்னைக்கு இப்படி பேசுனீங்க பிரதர், இன்னைக்கு சிபிஐ கொடுத்ததுக்கப்புறம் வாய் மூட்டிருக்கேன், ராஜ்யசபா சீட்னால வாய் மூட்டிருக்கேன் அவரு கேளுங்க. இந்த திரைத்துறையை சேர்ந்த அனைத்து முன்னணி நடிகர்கள் நடிகைகள்லாம் போட தூக்கிட்டு இருந்தாங்களே, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பனிக்ஸ்ன்னு. அப்போ அவங்களுக்கு ஜஸ்டிஸ்னா என்னன்னு அடிப்படையாக தெரியுமான்னு கேளுங்க பிரதர். அந்த திரைத்துறை லிஸ்ட் ஒன்று நான் தட்டுமா? சூர்யான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, டேரக்டர் இருக்கிறாங்க, ராஜேஷ் ஒரு மாதிரி எல்லாமே மரியாதைக்குரியவர்கள் தான், யாருமே தரக்குரிய. மரியாதைக்குரிய சூர்யா, மரியாதைக்குரிய ராஜேஷ், மரியாதைக்குரிய தயாரிப்பாளர்கள், மரியாதைக்குரிய ப்ரொடியூசர்கள், மரியாதைக்குரிய திரைத்துறை பிரபலங்கள். காசு கொடுத்தா போட பிடிச்சி நிற்பீங்களா? அப்போ அப்படிதான் கேட்கணும். இப்போ நான் சொல்லுங்க, நான் வேணா பேமெண்ட் வேணா ரெடி பண்ணுறேன். அப்போ அஜித்குமார் ஜஸ்டிஸ் ஃபார் வந்து நிற்பீங்களான்னு கேளுங்க, நான் வேணா சொல்கிறேன். இல்லை அவங்க 10 நாள் நடவடிக்கை எடுக்காதனால குரல் கொடுத்தாங்க சார். இங்க ஒருவேளை நடவடிக்கை எடுத்துட்டதுனால அமைதியா இருக்காங்க, நீங்க அப்படியே தான் நினைக்கிறீங்களா? யார் உங்களுக்கு சூர்யா போன் சொன்னாரா? இல்ல சார், நீங்க நடவடிக்கை எடுத்துட்டதுனால ஒருவேளை நடவடிக்கை எடுக்கல. இந்த உண்மை இந்த சாயம் பூசல் முதல்ல நிறுத்துங்க. வழக்கு நடந்து எல்லாம் முடிச்சு அவ இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போய் சூமோட்டா போச்சு கேஸ் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில். கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது நடவடிக்கை என்பது சரியாக இருக்காது. கோர்ட்டினுடைய அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்து தான் நடவடிக்கை எடுக்க முடியல, கோர்ட்டோட டைரக்ஷனில் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கீழே தான் எடுக்கணுங்கிறனால தான் அன்றைக்கி அதுதான் டைரக்ஷன். கூடுதலாக எடுத்த உடனே 10 நாள் எடுக்கல, 10 நாள் எடுக்கல. கூடுதலாக வருவாய்த்துறை அதிகாரிகள் முறையான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்க மேல நீதிமன்றம் சூமோட்டாவா அவமதிப்பு வழக்கு போட்டதும் அந்த வழக்குல தான். ஆமாம் பிரதர், உங்களுக்கு நான் கூடுதலா ஞாபகம். அதான் பிரதர், இந்த ஆட்சி காலத்துல ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சம்மன் பண்றாங்க, கோர்ட்ல நான் கொடுக்குறேன், நீங்க மதிக்க மாட்டீங்க, வந்து நிலுங்கன்னு. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நான் என்ன கேக்குறேன், அதிமுக எடுத்து எதிர்க்கட்சியா ஒரு வழக்கு எடுத்து இது இல்ல அதுல எப்படி இல்ல அதிமுக எதிர்க்கட்சி அரசியலையும் சரியா பண்ணலங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதான் சார் நான் வேற மாதிரி கேட்டேன். இது வந்து தனிப்பட்ட விமர்சனம் இல்ல பிரதர், தயவு தவிர எனக்கு முட்டு கொடுக்கலாம் பிரதர். வெறித்தனமான முட்டு, எப்படி முட்டு கொடுத்தாலும் 200 ரூபாய் யூபிஎஸ்க்கு 200 ரூபா தான் என்ன. ஆனா அந்த வேலையை ஊடகம் தயவு செஞ்சு செய்யக்கூடாது பிரதர்.
சாத்தான்குளம் சம்பவத்திற்கு நியாயம் கிடைக்க பெற்றது என்னன்னா, அந்த காவலர்கள் இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்க, ஜெயிலில் தான் வந்து வாழ்ந்துருக்காங்க. பெயில் கேட்டு பெயில் கிடைக்கல. என்னன்னா அந்த கிராவிட்டி ஆஃப் இன்சிடென்ட் எங்கேயுமே தடயங்கள் அளிக்கப்படவில்லை. எல்லா ஆதாரமும் மிக சரியாக இருக்கிறதுனால தான் அங்கே இருக்காங்க. 2 நாளில் நடவடிக்கை எடுத்தாங்கிறதே தவறு. நடவடிக்கை எடுக்கல. சிபிஐக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான் மேட்ரு. அது ஏன் பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னா, ஸ்டாலின் பண்ணலன்னா கோர்ட் பண்ணியிருப்பாங்க. மூஞ்சியை காப்பாற்றணுங்கிறக்கா நடைபெற்ற விஷயம். இன்னும் அஜித்குமார் குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க பெறவில்லை. ஒரு வேலை கொடுத்துட்டு காசை கொடுக்குறேன்னு சொன்னா நியாயம் நினைச்சுட்டு நோக்கி முன்வைக்கப்படுது சார். அதிமுக எதிர்க்கட்சியா அவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை. அதுதான் பிரதர், அந்த காசு வாங்கிட்டு யாரெல்லாம் அன்னைக்கு அந்த கூப்பாடு போடாங்களோ அவங்களை பார்த்து கேளுங்கன்னு கேட்குறேன். தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு தாத்தா வெட்டின போர்வெல்ல விழுந்த சுஜித்துக்கு 3 நாள் லைவ் போட்டு விவாதம் பண்ண அதே ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா அதே குவாரியில 8 நாள் இறந்தவனும் பத்தி நம்ம போட மாட்டோம். நம்ம ஏன் விஜயபாஸ்கர் 3 நாள் காத்திருந்தாரு, ஏன் அழுக்கு வெட்டியோட உட்கார்ந்து இருந்தாருன்னா அப்புறம் நம்ம கேட்க வேண்டிய பிரதர். ஒரு நிமிஷம். நெல்லை கல்குவாரியில 8 நாள் இடிபட்டுல இறந்து போனா அதையும் லைவ் போட மாட்டோம். சிவகங்கையில் இடிபட்டு ஒரு 4 பேர் அதையும் போட மாட்டோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து காவலர் வந்து தாக்குறாங்க, அதையும் போட மாட்டோம். ஒரு 17 வயசு பையன் இன்னைக்கு நேற்று டியூஷன் முடிச்சு வரும்போது மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க. அந்த அரசாங்கத்தோட கவனக்குறைவு எல்லாமே எதையுமே பேச மாட்டோம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலேயே ஒரு 8வது ஃப்ளோரில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதை பேச மாட்டோம். எதையுமே பேச மாட்டோம். கேட்டால் தமிழ்னா பாலாரும் தேனாரும் ஓடிக்கிறது, திராவிட மாடல் ஆட்சி ஓடிக்கிறதுன்னு சொல்லி மூடி முடிச்சிருவோம். இதை கேட்டால் அப்புறம் எதிர்கட்சி ஏன் செய்யலை, எதிர்கட்சி செய்யலைன்னா எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலை எடுத்துட்டு போக வேண்டிய வேலை யாகையில் இருக்கு. ஜனநாயகத்தின் 4வது தூண் தானே. தூணையே காணாம செங்கல் கூட 4வது தூணுக்கு வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி எதிர்கட்சின்னு இல்லையே. எதிர்கட்சி என்ன பண்றீங்கிற விமர்சனம் தான் உங்களுக்கு எதிர்கட்சி இப்ப தமிழ்நாடு எஃபெக்டிவா இல்ல, அவங்களால ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடியல அப்படிங்கறதான ஊடகமே இதுக்கு ஒரு டேக் கொடுத்துருவாங்க. மிரட்டப்படுத்தி ஒடுக்கப்பட்டு வாய மூடி மௌனியா இருக்கிற காசு வாங்கிட்டு உட்கார ஆட்களெல்லாம் நம்ம கேள்வி வைக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து சுதந்திரத்துல வந்துருவாங்க, பத்திரிகை சுதந்திரத்துல வந்துருவாங்க, ஜனநாயகத்தின் 4வது தூண்கிற பொருளில போயிடுவாங்க. ஆனா எதிர்கட்சி போராட்டம் பண்ணா அதை பத்தி விவாதம் நடக்காது. எதிர்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்தா அதை பற்றி விவாதம் நடக்காது. மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் ஸ்க்ரோலிங் நியூஸாக கூட போகாது. பள்ளி வந்து காலை சிற்றுண்டி திட்டம் பார்த்தீங்களோ சிறப்பாக போகுதுன்னா அதே முட்டை கொடுத்த மாணவனை அடி நடிக்கும்போது அதை நியூஸாக போகாது. அழுகின முட்டை கொடுக்கும்போது அது நியூஸாக போகாது. அதையும் பொது வழியில் மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்கன்னு கேட்டால் அது நியூஸாக போகாது. எதையுமே வந்து மக்கள் பிரச்சனை நியூஸாக போகாது. எந்த நியூஸ் போகும்? ஓரணியில் இணைவோம், ஆக திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு எங்கே பிரதர் அப்புறம் எதிர்கட்சி? நீங்களே ஒரு டேக் கொடுத்துருவீங்க, எதிர்கட்சி சிறப்பாக செயல்படலான்னு. எந்த அளவுகள் வச்சுருக்கீங்க எதிர்கட்சி சிறப்பாக செயல்படலாங்க இருக்குது? அதை கேட்டால் திமுக மாதிரி அதே தான் நாங்களும் சொல்லுவோம். காசு வாங்கிட்டு கூறுவோம், அப்படி தான் கூவுவோம். அந்த தேவை எங்களுக்கு இல்லை, நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கோம்னு சொல்கிறோம். மக்களுக்காக போடுறோம், அது மக்களுக்கு தெரியுது. விளம்பரம் மக்கள் கிட்ட அந்த போதாமை இருக்க மாதிரி இருக்கே சார். நீங்க மக்கள் கிட்ட இந்த விவகாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு போதாமை இருக்க மாதிரி இருக்கே. காலத்துல போய் கேட்கலாம். நிறைய அதிமுக ஆதரவாளர்களே அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களே, அதிமுக இன்னும் எஃபெக்டிவா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்களே. நிறைய ஆதரவாளர்கள், அரசியல் நிபுணர்கள், அரசியல் விமர்சகர்கள், இவங்க வேலையெல்லாம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் உங்களை ஆதரிக்கிறவங்களே அதை சொல்றாங்க. களத்துல மக்களிடம் இருக்கக்கூடிய விஷயம், அதிமுக கூட இருக்காங்கன்னா ஆமா கூட இருக்காங்க. ஒரு களிமண் வெட்டி கனிம வள கொள்ளைன்னு சொன்னால் அந்த லாரி ஏற்றி கொன்ன வரைக்கும் இருக்குது. அது உயிரை கொடுத்தது எங்கள் கட்சிக்காரர் தான். சேலத்தில் திமுககாரன் கஞ்சா கடத்துறான்னு சொல்லி கொல்லப்பட்டது எங்கள் கட்சிக்காரர் தான். கடலூரில் கொல்லப்பட்டது எங்கள் கட்சிக்காரர் தான். மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்தது எங்கள் கட்சிக்காரன். இந்த மாதிரி திமுகவில் ஒரு வரலாறு இருக்காது. திமுகவில் கொள்ளையடிச்ச வரலாறு தான் இருக்கும். இந்த மாதிரி வரலாறே கிடையாது. அதனால் மக்களிடம் இருக்குது, மக்கள் மன்றத்தில் தெரியும் யார் நமக்காக இருக்காங்க யார் இல்லை அப்படின்னு. ஊடகத்தில் தெரியல அப்படிங்கிறதுக்கான அப்போ அந்த எங்கே பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நான் சுட்டி காட்டினா அப்புறம் வந்து ஊடக சுதந்திரம் வந்து இப்படி தான் எல்லாம் போர்க்கொடி தூக்கிட்டு வந்துடுவீங்க. உண்மையை சொல்கிறதுக்கு என்றைக்குமே தயக்கமில்லை, பயம் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும் எத்தனை ஊடகம் முட்டு கொடுக்குது, எத்தனை ஊடகம் முட்டு கொடுக்காம முடியாமல் இருக்குது. உண்மையை சொல்ல முடியாமல் எத்தனை ஊடகங்கள் தவிக்கிறாங்க, உண்மையை பேச முடியாமல் எத்தனை ஊடகங்கள் தவிக்கிறாங்க. லிஸ்ட்டே உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா நீங்களும் ஊடகவியாளர் தான், ஊடகத்தில் தான் இருக்கீங்க. அதையும் மீறி நாங்கள் வரோம் அப்படிங்கிறது வந்து மக்களுடன் இருக்கக்கூடிய தொடர்பு தான். மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். அதுக்காக தான் இன்றைக்கி உயிர்ப்புடன் இருக்குது. நாங்கள் என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் மக்கள் பார்க்குறாங்க என்ன ஏது அப்படின்னு. ஊடகம் பார்க்கல அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய பின்னடைவு கிடையாது. நன்றி சார், இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.